தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்ட நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் சத்யகுமார் என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் அரசு படத்தில் அரசு ஊழியர்களை கொண்டு செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்திற்கு முதலமைச்சர் பெயரை வைப்பது தவறானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினின் தனிப்பட்ட பிம்பத்தை பிரபலப்படுத்தும் வகையில் திட்டம் விளம்பரப்படுத்தப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட தரவுகளை நிரந்தரமாக அழிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு தலைமை நீதிபதி அமர்வில் விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. தமிழ்நாடு அரசு பல் மருத்துவமனைகளில் மருத்துவர்களே இல்லாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர், புதுக்கோட்டை அரசு பல் மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் அவற்றுக்கான அங்கீகாரத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது என விளக்கம் கேட்டு இந்திய பல் மருத்துவ கவுன்சில் அறிவிப்பினை வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையடுத்து அந்த மருத்துவமனைகளின் அங்கீகாரத்தை தக்க வைக்க பல்வேறு மருத்துவமனைகளில் பணியாற்றிய 27 மருத்துவர்கள் கடலூர் மற்றும் புதுக்கோட்டைக்கு இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஓபிஎஸ் கூறியுள்ளார். திமுக அரசின் இந்த நடவடிக்கை பல் மருத்துவமனைகளில் மருத்துவர்களின் வேலை பளுவை அதிகரித்துள்ளதாக சாடியுள்ள பன்னீர்செல்வம், காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சரை வலியுறுத்தியிருக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை சரியான நேரத்தில் பெய்து வருவதால் மாவட்டத்தில் உள்ள அணைகள் முழு கொள்ளளவை எட்டத் தொடங்கியுள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் மின் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய பைக்காரா அணை கடந்த வாரம் முழு கொள்ளளவை எட்டியதைத் தொடர்ந்து 3 மதகுகள் வழியாக 450 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. இதேபோல் சாண்டிநல்லா, மாயார், அவலாஞ்சி, கெத்தை, அப்பர் பவானி, பில்லூர், போர்த்திமந்து, எமரால்டு போன்ற மின் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய அணைகள் முழு கொள்ளளவை எட்டத் தொடங்கியுள்ளன. அதேபோல் ஆங்காங்கே நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் நீலகிரி மலைத்தொடர் முழுவதும் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. குமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அருகே உள்ள லெமூர் கடற்கரையில் ஆக்ரோஷமாக எழுந்த பேரலைகள் கடற்கரையை தாண்டியபடி ஊருக்குள் புகுந்து வீடு, கடைகளை சூழ்ந்தது. மேலும் கடற்கரை மணல் பரப்பு முழுவதும் கடல் நீராக காட்சியளித்தது. இதனைத் தொடர்ந்து கணபதிபுரம் பேரூராட்சி சார்பில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. தொடர்ந்து கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் திருப்பி அனுப்பப்பட்டனர். இந்த சீற்றம் மேலும் சில நாட்கள் நீடிக்கலாம் என்பதால் சுற்றுலா பயணிகள் வருவதை தடுக்க போலீசார் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவையில் பெய்த கனமழையால் எம்ஜிஆர் சந்தையில் வைக்கப்பட்டிருந்த காய்கறிகள் மழை வெள்ளத்தில் மூழ்கின. கோவைக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இரவு கனமழை பெய்தது. இதனால் எம்ஜிஆர் மார்க்கெட்டில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட காய்கறிகள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதனால் பொதுமக்களும் வியாபாரிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனையடுத்து மழைநீர் வடிகாலை சீரமைத்து சந்தையில் தண்ணீர் தேங்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 10,000 மூட்டை நெல் மழையில் நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். திட்டக்குடி அருகே பெண்ணாடம் பகுதியில் இயங்கி வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பெண்ணாடம், செம்பேரி, நந்திமங்கலம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் 10,000 நெல் மூட்டைகளை விற்பனைக்காக அடுக்கி வைத்திருந்தனர்.
இந்நிலையில் நேற்று பெய்த மழையில் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டு செல்லாததே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டினர். அடிப்படை வசதிகள் இல்லாதது மற்றும் அடுத்தடுத்து நிகழ்ந்த கொள்ளை சம்பவங்களால் ஒரு கிராமத்தை மக்கள் காலி செய்துவிட்டு மாற்று இடங்களுக்கு புலம்பெயர்ந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் நாட்டாக்குடி கிராமத்தில் குடிநீர் வசதி, சுகாதார சேவைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வந்தனர். வேலை வாய்ப்புகள் கிடைக்காததாலும் அக்கிராமத்தை சேர்ந்த மக்கள் நகரங்களுக்கு இடம்பெயர்ந்தனர். இதனிடையே சமீபத்தில் முதியவர்கள் 2 கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். இதனால் அச்சமடைந்த மக்கள் ஊரை விட்டு வெளியேறினர். தற்போது தங்கராஜ் என்பவர் மட்டும் அந்த கிராமத்தில் தனியாக வசித்து வருகிறார். அடிப்படை வசதி மற்றும் போதிய பாதுகாப்பு இல்லாததால் ஒரு கிராமத்தையே காலி செய்துவிட்டு மக்கள் வெளியேறிய நிகழ்வு வேதனை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். கர்நாடகாவில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தால் குறைவான பேருந்துகளே இயக்கப்படுகின்றன. ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம், ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கர்நாடகாவில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். பெங்களூர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் குறைந்த அளவிலான பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டதால் பள்ளி, கல்லூரி மற்றும் பணிக்கு செல்வோர் சிரமங்களை எதிர்கொண்டனர். பெங்களூருவில் பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படாததால் மெட்ரோ ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. தமிழக கர்நாடக எல்லையான ஹொசூருக்கு ஒரு சில கர்நாடக அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு பேருந்துகள் வழக்கம் போல் பெங்களூருவுக்கு இயக்கப்படுகின்றன. பூந்தமல்லி நகராட்சி 1வது வார்டில் இருக்கும் அரசு ஆதிதிராவிடர் நலப்பள்ளி எதிரே தேங்கி நிற்கும் மழை நீரால் மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை செயல்படும் இந்த பள்ளியில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். நேற்று லேசான மழை பெய்த நிலையில் பள்ளி வளாகம் மற்றும் பள்ளி எதிரே கால்வாய் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் சாலையில் குளம் போல தேங்கி நிற்கிறது. கழிவுநீரில் கால் வைக்க அச்சப்பட்டு சில மாணவர்கள் மதில் மீது ஏறி அபாயமான முறையில் பள்ளிக்கு செல்லும் நிலை உள்ளது. தேங்கி நிற்கும் கழிவுநீரில் மாணவர்கள் நடந்து செல்வதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை மழை பெய்யும் போதும் சாலையில் கழிவு நீருடன் மழை நீரும் தேங்கி நிற்பதாக தொடர்கதையாக உள்ளதாகவும் பலமுறை முறையிட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் அப்பகுதி மக்களின் புகாராக உள்ளது. தண்ணியில போயிடலான்றியா? புதுக்கோட்டை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 89 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை அடுத்த அன்னச்சத்திரம் பகுதியில் உள்ள JN நகரை சேர்ந்தவர் கார்த்திகா. இவரது கணவர் சிங்கப்பூரில் உள்ள நிலையில் பெங்களூருவில் வசிக்கும் தமது சகோதரியின் இல்ல விழாவிற்கு கார்த்திகா சென்றுள்ளார். இதனை அறிந்த கொள்ளையர்கள் கார்த்திகா வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 89 சவரன் தங்க நகைகள், 170 கிராம் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து புதுக்கோட்டை நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டையில் நேற்றைய தினம் பாசில் நகரில் விவசாயி வீட்டில் 160 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டதும், மறுதினமே மற்றொரு பகுதியில் 89 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிப்காட் அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை கைவிட வலியுறுத்தி தங்கள் நிலத்தில் விளைந்த பயிர்களுடன் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அம்மாவார்பள்ளி, பாலமத்தூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களது நிலத்தில் பயிரிடப்பட்டு வளர்த்து வந்த வேர்க்கடலை மற்றும் சேனைக்கிழங்கு செடிகளுடன் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தனர். அதில் சிப்காட் அமைப்பதற்கான நிலத்தை கணக்கெடுக்க வரும் அதிகாரிகள் அத்துமீறி தனியார் நிலங்களுக்கு சென்று மரங்களை கணக்கெடுப்பதாகவும், தோராயமாக நிலங்களை அளவீடு செய்வதாகவும், இதுகுறித்து கேட்பவர்களை தகாத வார்த்தைகளில் திட்டுவதாகவும் குறிப்பிட்டிருந்தனர். தொடர்ந்து அந்த பகுதியில் சிப்காட் அமைக்கும் திட்டத்தை உடனடியாக அரசு கைவிட வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.